ஹாய் மக்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி எங்களுக்கு என்ன போன வருஷம் இந்த நாளில் தான் எங்கள் வீட்டு ப்ரௌனி, அதாவது அவன் என் புள்ள மாதிரி, அவன் அந்தளவுக்கு அவனை நாங்கள் வளர்த்தோம். அதனால் எங்களில் ஒருத்தராக அவனை நினச்சி வளர்த்தோம். 11 வருஷம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணான். அதனால் அவனை நாங்கள் மறக்கவே முடியாது. அவன் இடத்துல வேறு ஒரு ப்ரௌனியை, நான் ப்ரௌனின்னு தான் சொல்லுவேன், டாகுன்னு சொல்லவே மாட்டேன். எங்கள் வாயில் அப்படி வரவே வராது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான். வேறு ஒரு ப்ரௌனியை வச்சு நாங்கள் பார்க்க முடியாதுங்க. அதனால் அவனை நினச்சி இன்றைக்கி நல்லபடியாக நாங்கள் அவனை வேண்டிக்கிட்டோம். இன்றைக்கி அவனுக்குன்னு ஒரு சின்ன எண்ணெயால் முடிஞ்ச ஒரு படையலை போட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் எல்லாருமே வழிபட்டோம். பாருங்கள், இங்கே தான் அவன் இந்த இடத்துல தான் உயிர் விட்டான். அதனால் அந்த இடத்துல நாங்கள் அவனுக்கு படையல் போட்டோம். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எப்பயுமே ப்ரௌனியை ஒரு டாகாக நினச்சதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு பாசமாக பிரியமாக நாங்கள் அவனை வளர்த்தோம். அவனால் ஒரு நாளும் நாங்கள் கஷ்டம்னு நான் நினச்சதே இல்லை. ஆனால் நினச்சிருப்போம். ஆனால் அந்த மாதிரி நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு கஷ்டமாக, இப்போ நம்ம பிள்ளைய நம்ம கஷ்டமாக நினப்போமா, அந்த மாதிரி தாங்க. அவ்வளோ பிரியமாக நாங்கள் வளர்த்தோம். ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு மனசு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சங்கட்டமான நாளாக தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் இந்த நாள் ரொம்ப அவன் கஷ்டப்பட்டான். இந்த இடத்துல தான் அவன் உயிர் பிரிஞ்சுது. அதை நினச்சி பார்க்க முடில. நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இவன் எந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் வீட்டுக்கு வந்தான்றது, எங்கள் அம்மா இறந்த டைம். அப்போ ப்ரௌனியை வாங்கிட்டு வீட்டில் விட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாகவும் இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள் நான் அப்படியே மறந்துட்டு அப்படியே ப்ரௌனியோடய நான் மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் கஷ்டமாக, ஐயோ இவனை வளர்க்குறது பெரிய பாடு அப்படின்னு நினச்சாலும் கூட மனசுக்கு ஒரு வகையில் அவன் சந்தோஷத்தை கொடுத்தான். அந்த மாதிரி அவனை செல்லமாக ரொம்ப பிரியமாக வளர்த்தோம். இன்றைக்கி அவன் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பிரியமாக வளர்க்குறீங்களா, வளர்த்துருக்கீங்களா, வேதனைப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட முடிச்சுக்கிறேன்.